ஹாய் வீவர்ஸ், இந்த அழகான வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஆதி பகவான் புலன குழுவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய் ஜினேந்திரா, சமயக் தரிசனம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் இரண்டாவது நிகழ்வு வரவேற்புரை. இன்றைய நிகழ்வின் வரவேற்புரையை சிறப்பாக நிகழ்த்திய செல்வி வி விபூஷிதா அவர்களுக்கு நன்றி. விபூஷிதா குறித்து சொல்லியே ஆக வேண்டும். தன் தாயிடம், அம்மா இறைவணக்கம், மங்கள வாழ்த்து நிகழ்வில் பாடி உள்ளேன், எனவே நான் பேச வேண்டும், பேசுவதற்கு வாய்ப்பு கொடுமா என்று உரிமையோடு கேட்டு பெற்றதுதான் வரவேற்புரை. கேட்டு பெற்று அசத்தலான வரவேற்புரையினை வழங்கியுள்ளார். தொண்டூர் புலவர் 8 அடி பாய்ந்தால் புலவரின் மகளோ 16 அடி மட்டுமின்றி அபார சாதனை நிகழ்த்தும் சாதுரியம் பெற்றுள்ளார் என்பதற்கு இது ஒன்றே போதும். எதிர்காலத்தில் அனைத்திலும் சிறந்து விளங்குவார் என்பதனை அறிய முடிகிறது. மழலை செல்வத்தை தொடர்ந்து நிகழ்வுகள் தோறும் பங்கேற்க கேட்டுக்கொள்கிறேன். அருமை, சிறப்பு, மட்டற்ற மகிழ்ச்சி, நன்றி, அசத்தலான வரவேற்புரை. அடுத்ததாக, இன்றைய நிகழ்வு மட்டுமின்றி தொடர்ந்து நிகழ்வுகள் தோறும் தலைமை வகித்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி தலைமை உரையினை ஆற்றியும் ஆதிபகவன் குழுவில் பல புதுமைகளை புகுத்தியும் இடைவிடாது அறவுரை நிகழ்வுகளை நிகழ்த்த திட்டம் தீட்டி செயல்படுத்தி வரும் உலக தமிழோசையின் உச்சம் தொட்டோன், மீண்டும் தமிழ் சமணத்தில் இலக்கிய தொண்டானது புத்துயிர் பெற எண்ணம் பூண்டு அறச்சிந்தனைகள் மலர வித்திட்டு அயராது அயல் மண்ணில் இருந்து பிறந்த மண்ணில் அறத்தொண்டாற்றி வரும் வந்தை தமிழ் மகன், நல்லற திருமகன், ஆசான் கவிராசன் மகராசனாருக்கு நன்றி நன்றி. அடுத்ததாக, இன்றைய நிகழ்வின் சிறப்புரை. சமண முனிவர்கள் வாமனர் கூறும் சமண நெறி தொடர் உரை நிகழ்வின் 4ஆம் நாள் நிகழ்வாக இன்றைய தினம் உரை நிகழ்த்திய ஐயா புலவர் இளங்கோ திருமொழி அவர்களின் மேரு மந்திர புராணம் கூறும் அறவிளக்க உரை அருமை. மேரு மந்திர புராணத்தில் எல்லா சருக்கங்களிலும் அறக்கருத்துகளே நிறைந்துள்ளன. அத்தகைய அறச்சிந்தனைகள் நிறைந்த முதல் அதிகாரத்தினை காலத்தை கருத்தில் கொள்ளாமல் எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக விரிவாக விளக்கமாக தொடர்ந்து 4 நிகழ்வுகளிலும் எடுத்துரைத்தது சிறப்பு. இன்றைய நிகழ்வில் மன்னன் வைஜெயந்தன் மற்றும் 2 மகன்களும் இளவரசர்களும் ஆக 3 துறவு ஏற்பதனை பாடல் 122 மற்றும் 123 பாடல்கள் வாயிலாக விளக்கமாக சொன்னார்கள். தவத்தின் சிறப்பு, தியானம், தர்ம தியானம், சுக்ல தியானத்தை கடைபிடித்தல், அதன் காரணமாக 4 அனந்த நான்மை வந்து சேர்தல் ஆகியவற்றினை பாடல்கள் 124 125 வாயிலாக விளக்கமாக எடுத்துரைத்தார்கள் ஐயா அவர்கள். தேவர்கள் வருகை, தேவர் துதியில் உவத்தலோடு நாம் வணங்க வேண்டும் என்றும் 4 பாதி வினைகள் அழிந்தவுடன் தேவர்கள் வணங்குகின்ற அந்த நிலையினை பாடல்கள் 128 மற்றும் 129 வாயிலாக விளக்கமாக விளக்கினார்கள். குற்றம், பற்று, சுற்றம் யாவும் இல்லாமலே வணங்குவதற்குரிய சிறப்பிற்கு உரியவர். கேவலங்கானம் அடைந்த நீ உயர்ந்தோன், அதற்கு நிகர் இல்லை, இனி எந்த கதியும் உமக்கு கிடையாது என்று உயர்வாக போற்றப்படுகிறார். தரணேந்திரன் வருகை, சித்த பதவி அடைந்த வைஜெயந்தி முனிவரை வணங்க அனைவரும் வருகை புரிதல். சமணத்தில் நற்காட்சியின் உயர்வினையும் சிறப்பினையும் எடுத்துரைத்தார்கள். ஆசை சிறிதளவு வரக்கூடாது, சிறிதளவு கூட வரக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் பிறவிக்கு வித்திடும். ஆசைக்கு இடம் கொடுக்காமல் தன் பாதையிலேயே செல்பவர்கள் தான் முக்திக்கு செல்ல முடியும். ஐம்புலன் சுகம் நஞ்சு போன்றதாகும். நிதானம் விளைந்தால்
முனிவருக்கு வருவது துன்பமே. வினை நஞ்சினும் கொடியது, ஐம்புலன் ஆசை நஞ்சினும் கொடியது என்பதனை எடுத்துரைத்ததோடு அறநெறிச்சார பாடல் 37 உடன் ஒப்பிட்டும் கூறினார்கள் ஐயா அவர்கள். சஞ்சயந்த நிலை தவம் மேற்கொண்டது, சமநிலை உணர்வு, சமதா பாவம் நிலவும் சிறப்பினை எடுத்துரைத்தார்கள். பிராணிகளிடத்தில் நிலை கொண்டிருத்தல், அச்சமின்றி கூடி வாழும் நிலையின் சிறப்பு யாவும் சஞ்சயந்தன் தவம் மேற்கொண்டிருப்பதால் சமதா பாவம் நிலவுவதையும் எண்ணலங்காரத்தினையும் விரிவாக விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். வித்யாதரர்கள் வரும் விமானம் சஞ்சயந்த முனிவர் தலைக்கு மேலே ஓடாமல் நின்றது. வித்துத்தந்தன் சஞ்சயந்தனை தூக்கிச் செல்லல், 5 நதிகள் செல்லும் இடத்தில் அமர வைத்து வசை மாறி பொழிந்தும் தவத்தில் ஆழ்ந்துள்ளார். பல இன்னல்களை விளைவிக்கிறான். சமண முனிவர்கள் இன்னல்களை ஏற்று வினை பயன் என்று உணர்ந்து அசையாது ஆழ்ந்த தவத்தில் உறுதியாய் இருந்தார்கள். வித்துதந்தனின் செயல்களை 156 முதல் 158 பாடல்கள் வாயிலாக எடுத்துரைத்தார்கள். எதற்கும் பிடி கொடுக்காது ஆழ்ந்த தவத்தில் மூழ்கி இருந்தார். அனந்த நான்மை அடையப்பெற்ற முனிவரின் வலிமையை அறிந்து வித்துதந்தன் அசந்து நின்று விட்டான். தரணேந்திரன் தேவியர் வழிபடுதல், 4 கதிகளை கடந்து சித்த நிலை அடைதல், தேவர் துதியில் இடம்பெற்ற பாடல்களை இனிய ராகத்தோடு இசைத்து விளக்கமும் அளித்தது அருமையோ அருமை. வண்ண எழுத்து பதிவுகள், வண்ண வண்ண படங்கள் வாயிலாக விரிவாக விளக்கமாக மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் ஐயா அவர்கள். AI தொழில்நுட்பத்தின் பயனை தூய்த்து மிகச் சிறப்பாக 4 நிகழ்வுகளில் மிகச் சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஐயா அவர்களின் பெயரில் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் படைத்த சமண துறவி இளங்கோவடிகளின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பக்தாமர ஸ்தோத்திரத்தில் 135வது ஸ்தோத்திரத்திலே திருமொழியின் பெருமையை நம்முடைய மானதுங்க முனிவர் அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார்கள். அந்த திருமொழியும் ஐயா அவர்களின் பெயரோடு இணைந்திருப்பதால் இந்த 4 நிகழ்வுகளிலும் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக விரிவாக தெளிவாக அழகாக விளக்கமாக நமக்கு மேருமந்திர புராணத்தில் அறச்சிந்தனைகளை நமக்கு எளிதில் புரியும்படி எடுத்துரைத்தது மிகச் சிறப்பு. கால நேரம் கருத்தில் கொள்ளாமல் 4 நிகழ்வுகளிலும் ஏறக்குறைய ஒரு 6 மணி நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தொடர்ந்து உரை நிகழ்ச்சி சாதனை படைத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மங்கள வாழ்த்து பாட உள்ள கவிமணியார் அவர்கள். நம் கவிமணியார் தீவனூருக்கு சொந்தக்காரர். நம் சமண பாடல்கள் எண்ணற்ற இன்னிசை பாடல்களை இயற்றி மலை போல் குவித்துள்ளார்கள். சமண ராகங்கள், தமிழ் சமணம் 2 ஆகியவற்றில் அவருடைய பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கின்றது. பாடல்களை எழுதும் கவிமணியாரின் பாடல் ஒலிப்பதினை குரலில் கேட்க வேண்டும் என்று மங்கள வாழ்த்து பாட ஆசைப்பட்டு நம்முடைய ஆசான் அவர்கள் விருப்பம் கொண்டு மங்கள வாழ்த்து இசைக்க கேட்டுக்கொண்டுள்ளார்கள். பாடல் இயற்றுவதோடு மட்டுமன்றி பாடலையும் மிகச் சிறப்பாக இசைக்கும் வல்லமையுடைய கவிமணியார் அவர்கள் மங்கள வாழ்த்தை பாட உள்ளார்கள். மதிப்பிற்குரிய கவிமணியார் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நான் தொடர்ந்து ஆதிபகவான் குழு நிகழ்த்தும் நிகழ்வுகளில் இணைந்து இறுதி வரை அறவுரைகளை கேட்டு பயந்து வைக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள்.